இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 7-8 வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வடைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி வடை சுட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட 2 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, சோம்பு, கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுக்கலாம். வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பருப்பில் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இதையும் அரைச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். லூஸ் ஆயிடுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நிறையா பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு வடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்க விதை ஜவ்வரிசி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா குட்டி குட்டி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஹையாக வச்சிட்டோன்னா டக்குன்னு மேலே வெந்துடும், உள்ளே நல்லா வெந்திருக்காது. அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக இருக்கணும்னு 1 மிளகா மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா மிளகா போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்தோடனே பொறுமையாக ஒவ்வொன்றா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக வேகட்டும். வெண்டைக்காய் வடை சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.